அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 117வது அதிகாரம் 6ஆம் குறள். இன்பம் கடல் மற்று காமம் அஃது அடுங்கால் துன்பம் அதனில் பெரிது. இன்பம் கடல் மற்று காமம் அஃது அடுங்கால் துன்பம் அதனில் பெரிது. அதாவது காம கூட்டத்தினால் விளையும் இன்பம் கடல் போன்றது. மற்ற அக்காமம் காதலரின் பிரிவால் நம்மை வருத்துங்கால் உண்டாகும் துன்பமானது அதனை விட பெரிது. அந்த கடலை விட பெரிது. கடலை விட பெரிது ஏதாவது இருக்காது தெரியல. ஆனா அவளுக்கு அவ்வளவு துன்பமாக இருக்கிறது. அந்த பிரிவு துன்பமானது அவ்வளவு பெரிய துன்பம் என்பதை கடலை விட பெரிது என்று சொல்லுகிறாள். பொதுவா வாழ்க்கை என்பது இரு முரண்களை உடையது. அது பகலும் இரவும் மாறி வருதல் போல வாழ்வில் இன்பமும் துன்பமும் மாறி வரும் என்பது ஒரு நியதி. காதலர் வாழ்விற்கே அன்றி பொதுவாக யாவர் வாழ்விற்கும் இது பொருந்தும். என்றாலும் அந்த வயது இருக்கிறதே, அந்த வயது தாங்கள் மட்டுமே மிகவும் துன்பமடைவதாக அவர்கள் நினைத்துக் கொள்வது பொதுவாக அந்த காதல் வாழ்விலே ஒரு செய்தி என்பதை திருவள்ளுவர் இங்கு அழகாக படம் பிடித்து காட்டுகிறார். இன்பம் கடல் மற்ற காமம் அஃது அடுங்கால் துன்பம் அதனில் பெரிது. காமம் கடல் என்றால் அக்கடலை கடக்க புனை இல்லை என்கிறாள். அதை நீந்தி செல்வதற்கு புனை இல்லை என்கிறாள். இந்த குறளில் புனை கிடைத்து விட்டது. அதற்கு முன் குறளில் புனை இல்லை என்றால் இந்த குறளில் புனை கிடைத்து விட்டது. என்ன புனை என்றால் தலைவனோடு கூடுதல் என்பதுதான் அந்த புனை. தலைவனோடு கூடுதலால் விளையும் இன்பம் கடல் என்று எண்ணி மகிழ்கிறாள். இது ஒரு கணம். அடுத்து காதலன் பிரிவினால் உண்டாகும் துன்ப அனுபவத்தை எண்ணி பார்க்கிறாள். இன்பக் கடலை காட்டிலும் துன்பம் பெருங்கடல் என்று உணர்கிறாள். இன்ப துன்பங்களுக்கு இடையேதான் வாழ்வு அமைகிறது. இது ஒரு நாணயத்தின் இருபக்கம் போல. இவை பிரிப்பரிதாக வாழ்வின் இருபக்கமாக இலங்குதல் சுட்டத்தக்கது. இதை 379வது குறளில் நாம் பார்த்தோம். நல்லதை மட்டும் நயந்து அல்லது நேர்ந்த போது அவலமுறுதல் அறிவாகாது என்பதுதான் அதனுடைய கருத்து. நன்றாங்கால் அல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லல் படுவது எவன். நல்லது நடக்கிற போது இன்பம் அடைகிறவர்கள் அல்லது நடக்கிற போது எனக்கு ஏன் இப்படிப்பட்ட துன்பம் வருகிறது என்று அங்கலாய்ப்பது பொதுவாக எல்லோரிடத்திலும் உள்ள ஒரு செய்தி. அதை நம்ம ஊழ் அதிகாரத்துல பார்த்தோம். நன்றாங்கால் அல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லல் படுவது எவன். எவ்வளவு அழகு பாருங்க. நன்றாங்கால் நல்லவா காண்பவர், அந்த குறள்ல அப்படி அழகான பொருள். அன்றாங்கால் அல்லல் படுவது எவன். நல்லது அல்லாதது நடக்கிற போது ஏன் துன்பமடைகிறாய் என்று கேட்பதை போல அந்த குறள் அமைந்திருக்கிறது. இதிலே குறுந்தொகையில ஒரு பாடல், உள்ளின் உள்ளம் வேமே உள்ளாது இருப்பின் எம் அளவைத்தன்றே வருத்தி வான் தோய்வற்றே காமம் சான்றோர் அல்லறியாம் அறியோரே. நான் ஒன்றும் பெரிய சான்றோர் இல்லை, இயல்பான சராசரி மனிதன், மனுஷி என்று அவள் நினைக்கிறாள். குறுந்தொகை தலைவி, எனக்கு இதெல்லாம் சராசரியாக இந்த துன்பமாகத்தான் தெரிகிறது, நான் ஒன்றும் பெரிய சான்றோன் இல்லை என்று அவள் சொல்லுகிறாள். நாம் இதே அதிகாரத்தில் 3வது குறளில் பார்த்தோம். இந்த காமம் என்பது உயிர் என்பது சிறிது, காமம் என்பது அளவில் பெரிது என்பதை குறுந்தொகை பாடல் வழியாக 3வது குறளிலே பார்த்தோம். அதே கருத்தை கலித்தொகையிலும் வருகிறது. உயிர் தவச் சிறிது காமமோ பெரிதே, பெரிதே காமம் என் உயிர் தவச் சிறிதே என்பது 137வது பாடல் கலித்தொகையில. அதே கருத்தை குறுந்தொகையிலே உள்ள சொன்ன கருத்தை இவர் கொஞ்சம் அப்படியே மாற்றி போடுகிறார்.
உயிர் தவச் சிறிது காமமோ பெரிதே, பெரிதே காமம் என் உயிர் தவச் சிறிது என்று சொல்வதாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது. கூடி இன்புறும் காலத்து காமம் கடலாக விரிந்த இன்பமாகின்றது. பிரிந்து துன்புறும் காலத்து அந்த காமம் இன்பக் கடலினும் மாபெரும் துன்பக் கடலாக வருத்துகின்றது என்று அதனுடைய கருத்து. இது என்ன சிவகசிந்தாமணில் என்ன விரிவாக நிறைய பாடல்கள் வருகின்றது. அவள் வந்து ஹேமசரி போன்றவள்லாம் 8 மனைவி இருப்பதாக அதுல வரும். அது என்ன என் விதமான குணங்கள், திருத்தக்க தேவர் அதற்கு ஏற்ப அந்த ஒரு காதல் இலக்கியம் போன்று அதை முழுக்க முழுக்க சமைத்திருப்பதனாலே அந்த இது மாதிரியான விரகதாபங்கள் எல்லாம் அதில் நிறைய வருகின்றன, நிறைய செய்திகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் விடுத்து நாம் அடுத்த குறளுக்கு செல்லுகிறோம். காம கடும்புணல் நீந்தி கரை காணேன் யாமத்தும் உளேன் யான். யானே உளேன், யாமத்தும் யானே உளேன். காமம் என்னும் விரைந்தோடி வரும் வெள்ளத்தினை நீந்தி கரையேறாது தத்தளிக்கிறேன். நள்ளிரவிலும் யான் மட்டும் உறங்காமல் இருக்கிறேன். ஒவ்வொரு காதலையும் அப்படி. இப்ப நாம படிக்கிற ஒரு தலைவி சொல்வதை போலவே இது மாதிரியான காதலில் தவிக்கின்ற அத்தனை காதலியரும் இப்படித்தான் தனக்கு மட்டும்தான் என்று நினைப்பார்கள் என்பதுதான் கருத்து. எனக்கு மட்டும் ஏன் இந்த நள்ளிரவில் இப்படிப்பட்ட துன்பம் வந்தது, அவன் பிரிவினால் வந்தது என்பதை சொல்லுகிறார். இங்கு தலைவனுக்கு மட்டுமே உணர்வு மிகுதியாக இருக்கும் என்பதில்லை. தலைவியும் பிரிவாற்றாமையால் வேட்கை மிக்கவளே என்று அவள் உளவியலை உணர்ந்திருக்கிறார் திருவள்ளுவர். விசையோடு பெருக்கெடுக்கும் வெள்ளத்தினை அணைகட்டி நிறுத்துதல் அரிது. அதுபோலவே ஆர்த்து உள்ளத்தில் எழும்பும் காம வேட்கையினை நாணம் என்னும் அணையிட்டு தடுப்பினும் அதனையும் தாண்டி போவதால் கரைகாணேன் என்று சொல்லுகிறார். அது ஒரு நயம் உரையாசிரியர் எழுதுகிறார். ஏன் இதை கரைகாணேன் என்று சொல்லுகிறார் என்றால், நாணம் அணையிட்டு தடுக்கிறது என்றாலும் அவள் தன் நிலை உணராமல் வேட்கை மிகுதியால் அளமுறுகிறாள் என்பதை இவ்வாறு அவர் கூறுகிறார். கரைகாணேன் என்று ஏக்க குரலில் தன் தோழிக்கு புலப்படுத்தி ஆறுதல் எதிர்பார்க்கிறாள். அவர் தோழி ஏதாவது ஆறுதல் சொல்லுவாளா என்று எதிர்பார்க்கிறாளாம். இதை பெருங்கதை சொல்லுகிறது. ஆழ்புணல் பட்டோர்க்கு அரும்புனை போல சூழ்வதனை தோழி காம கடலில் தாழ உறாமல் கொள்க, தளர்ந்து உயிர் சென்றால் செயல்முறை ஒன்றுமில்லை என்று பெருங்கதை என்னும் நூல் சொல்லுகிறது. விரக வேதனையால் வருந்தி இருந்த தலைவி தன் நிலைமையை இங்கனம் உழைந்து உரைத்தாள். அவனை காணேன், எனக்கு துணையாய் ஒரு நாதியும் இல்லை. ரொம்ப எளிமையாக மக்கள் வழக்கில் அந்த வார்த்தையை சொல்லுகிறாள் தலைவி. நான் இப்படி தனியே கிடந்து அல்லல் உறுகிறேன், என்னை கவனிக்க ஒரு நாதியும் இல்லை என்று சொல்ல. யாரு கவனிப்பாவில? அவ தோழி இவளுக்கு முன்னால தூங்குறா. அவ இந்த தோழி மட்டும் உறங்கவில்லை, இந்த உலகே என்னை பற்றி கவலைப்படாமல் நான் இப்படி துன்புறுகிறேனே என்று யாருக்கு என்னை பற்றி கவலை இல்லை என்று அந்த தன் தோழி உறங்குவதை பார்த்து அவள் நினைக்கிறார், என்னை பார்க்க ஒரு நாதியும் இல்லை என்று. காதலனை நினைந்து நினைந்து காமக்கடலுள் ஆழ்ந்து யாமத்திலும் உறங்காமல் அளமந்திருந்தபடி தோழியர் கேட்க இவ்வாறு புலந்து மொழிகிறாள் தலை. இது சிவக சிந்தாமணியில கனகமலை ஆற்றாமை, கனகமாலை என்று ஒரு பெண். அந்த 8ல ஒருத்தி கனகமாலை. அவ ஆற்றாமை எப்படி சொல்றா பாருங்க. என் நெஞ்சு வேகுது, என் நெஞ்சு வேகுது, மெய்யெல்லாம் வெதுப்புறுகிறது, மூச்சு விட்டா போற மாதிரி இருக்குது. இந்த பூபெண் குழலார் புறநோக்கி நகுவார் நகுவதாயினேன். இதை பார்த்துட்டு மற்றவர்கள் என்னுடைய நிலைமையை பார்த்து என்று பெருமூச்சு விடுகிறார்களாம் அப்படின்னு. தாம மார்பன் தான் புனைந்த தன்னன் மாலை புனையாக யாமக்கடலை நீந்துவேன், யாருமில்லா தமிழ். இந்த இரவு பொழுதை நான் எப்படி நீந்துவேன்? அதுவும் ஒரு கடலா. இந்த பொழுது போய் சேர்றது விடியறதுக்குள்ள
அவ படாத பாடுபடுகிறாளாம். அப்படி அந்த கனகமாலை உள்ளத்தில் இருப்பதை திருத்தக்க தேவர் சொல்லுகிறார். வேம் என் நெஞ்சு மெய் வெதும்பும் விடுக்கும் ஆவி வெய்து உயிர்க்கும். அப்படியே வெப்பமா வருது உட வெளிவிடுகிற மூச்சு காற்று. பூமன் குடலார் புறநோக்கி நகுவார் நகுவதாயினேன். அவர்களெல்லாம் என்னை பார்த்து இலக்கானமா சிரிக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைக்கு நான் வந்துட்டேன். தாம மார்பன் தாம் புனைந்த தன்னன் மாலை புனையாக யாம கடலில் நின்றுவேன். அவன் போட்ட அந்த மாலை கழட்டி வச்சிருப்பான். அதை நான் பார்த்துட்டு கொஞ்சம் நிம்மதி அடைந்து கொள்கிறேன். அந்த யாமக்கடலை நீந்துவேன். யாருமில்லா தமியேனே, ஒருத்தரும் இல்லை. அவன் போட்டிருந்த அந்த மாலையாவது எனக்கு அனுசரணையாக இருக்கிறதே என்று நான் நினைக்கிறேன் என்கிறாள். இந்த குரலை பாருங்கள் மறுபடியும். 7 காம கடும் புனல் நீந்தி கரை காணேன் யாமத்தும் உளேன். யாமத்தும் யானே உளன், வேற ஒருத்தரும் துணை இல்லை. அதனால இந்த யாமத்துல நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்து 8ஆம் குறள். மண்ணுயிரெல்லாம் துயிற்றி அழித்து இரா என்னல்லது இல்லை துணை. இந்த ராத்திரிங்கிறத சொல்லி இருக்கு பாருங்க, இரா ராப்பொழுது. அவள் ஒரு நங்கையாக இவள் உருவகிக்கிறாள். அவளுக்கு நான் துணை, எனக்கு அவள் துணை. இதே மாதிரி உலகத்தில் உள்ள அத்தனை காதலியரும் தன்னுடைய கணவன் பிரிந்து சென்ற காலத்து இப்படித்தான் நினைக்கிறார்கள். எப்படி? அந்த இரவு பொழுதை ஒரு நங்கையாக, அவளுக்கு ஒரு துணை வேண்டும் என்பதற்காக அந்த ராப்பொழுது என்னை வருத்துகிறாள் அந்த நங்கையானவள். மண்ணுயிரெல்லாம் துயிற்றி அழித்து ரானா இரவு பொழுது என்னல்லது இல்லை துணை. அந்த இரவு என்கிற நங்கைக்கு என்ன தவிர வேறு துணை இல்லை என்று உலகத்தில் உள்ள அத்தனை காதலியும் நினைக்கிறாள். பிரிவு துயரால் வருந்துகிற காதலியர். தான் உறங்காமல் உலகத்து உயிர்களை எல்லாம் உறங்கச் செய்கின்ற விரைவில் உறங்காமல் இருக்கும் என்னை அல்லது எவருமே அதற்கு துணை இல்லை. எல்லாம் தூங்குறாங்க, நான் மட்டும்தான் இந்த இரவுக்கு துணை. இந்த இரவு பொழுது இருக்கிறதே, அதற்கு என்னை அல்லாமல் வேறு எந்த துணையும் இல்லை. எனக்கு அது துணை, அதற்கு நான் துணை. அத்துணையாவது உறங்கா துணையாக உள்ளது. அதாவது உறங்காம இருக்குதே, அதுவும் உறங்கிடுச்சுன்னா என் பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாக்குறா. அதை குறுந்தொகையை சொல்லுது பாருங்க. நல்லன்றற்றே யாமம் சொல்லவிந்து இனிது அடங்கினரே மாக்கள். எல்லாம் தூக்கிட்டாங்க. முனிவின்று நனந்தலை உலகமும் துஞ்சும் ஓர் யான் மன்ற துஞ்சாதேனே. நான் மட்டும்தான் இந்த ராவுக்கு காவலாகவும் எனக்கு காவலா ராவும் தூங்காமல் இருக்கிறாள் என்று குறுந்தொகையும் சொல்லுகிறது. மண்ணுயிர்கள் யாவும் ஓய்வு கொள்வதற்கு உரிய வேளை இரவுதான். தலைவிக்கு மட்டும் தூக்கம் பிடிக்கவில்லை. பிரிந்து சென்ற கணவனின் வரவை நோக்கி இருக்கின்றாள். உடனுள்ள பொழுதை காட்டில் பிரிந்திருக்கும் காலம்தான் காதல் உணர்வினை மிகச் செய்யும். மனத்தில் கொந்தளிப்பு. எனவே தலைவி என்ன நினைக்கிறாள்? இரவில் உறங்காத பேர்கள் இருவர்தான் என்று தோழியிடம் புடப்படுத்துகிறார். இப்ப தோழி முழிச்சுக்கிட்டா. அவகிட்ட சொல்றா, ஒருத்தி தலைவி, இன்னொருத்தி இரவு என்னும் நங்கை என்று விழித்து கொண்ட அந்த தலைவியிடம் சொல்லுகிறாள். திரும்பி புரண்டு படுத்து மறுபடியும் அவள் தூங்கி விடுகிறாள். இந்த நங்கை தனிமையாக இருத்தல் இயலாது என்பதால் அவளுக்கு துணையாக தலைவி அமைகிறாள். தலைவிக்கு துணையாக இரவு ஆகிய நங்கை இருக்கிறாள். எல்லா உயிர்களையும் போல் தோழியும் உறங்கி விடுகிறாள் மறுபடி. எனவே உறங்காத நிலையில் உள்ள இரவுக்கு ஒரே துணையாக தலைவி மட்டுமே உள்ளாள் என்பது போதரும். எல்லோரையும் துயிற்றி அளித்தரா, என்னை மட்டும் துயிற்றாது கழித்து விட்டதே என இறைவினை இகழ்ந்துரைக்கிறார் இந்த குறள் மூலமாக. நள்ளிருளும் கண் விழித்து கலங்கி இருந்தால் ஆதலால் இரவு என்னல்லது துணை இல்லை என்று சொல்லுகிறாள். மண்ணுயிரெல்லாம் துயிற்றி அழித்து ரா என்னல்லது இல்லை துணை. 9 குடியார் கொடுமையில் தாம் கொடிய இந்நாள் நெடிய கழியும் இரா. திரும்ப அதே பல்லவி, அந்த இரவு பொழுதை இங்கேயும் வைகிறாள்.
தலைவர் நம்மை பிரிந்துள்ள நாளைய இரவு பொழுதுகள் நீண்டனமாக கழியும். அவைதாம் குடியாராகிய தலைவர் செய்த கொடுமையினை காட்டிலும் கொடியன ஆகும். இங்கே ரா என்று பன்மையில் இரவு என்று சொல்லவில்லை, ரா என்று சொன்னதனால் அது பன்மை. ஏனென்றால் அவன் இல்லாத அத்தனை ரா பொழுதுகளும் எனக்கு துன்பம்தான் என்பதை சொல்வதற்காக இது பன்மையில் போடப்பட்டதாக சொல்லுகிறார்கள். இரவும் இதுவும் முந்தைய குரல் போல் இரவின் கொடுமையைத்தான் சொல்லி இறங்கியதாக சொல்லுகிறது. இன்ன காலத்தில் வருவேன், ஆற்றியிருப்பாய் என்று கூறி சென்றவர் குறித்த காலம் வந்து வரவில்லை. அதனால் ஆற்றாமை மேலிட்ட தலைவியானவள் தலைவனை கொடியார் என்று சினந்து பேசுகிறாள். இப்படி சொல்லலாமா? இப்படி சொல்வதற்கு வேறு சங்க இலக்கியங்களில் வேறு எடுத்துக்காட்டுகள் உள்ளனவா என்றால் நிறைய உள்ளன. 2 எடுத்துக்காட்டுகளை மட்டும் இங்கே முன்வைக்கிறேன். எம்மும் உள்ளார் கொடியர் வாழி தோழி. எனக்குள்ளேயும் இருக்கிறாரு என்னை விட்டு பிரிந்த அந்த கணவன். அது குறுந்தொகை 278. அன்னை போல இனிய கூறினும் கல்வர் போல கொடியன் மாதோ. அவங்க இருக்கிற போது எங்க அம்மா சொல்ற மாதிரி ஆறுதல் சொல்லுவான், போனவன வந்துடுறேன் அப்படின்னு அன்னை கூறுவது போல சொல்லுவான். ஆனா அவன் சொன்னதை மறந்துட்டு காலதாமதமா வருவான். என்னுடைய நிலையை அவன் எண்ணி பார்ப்பதில்லை என்று நற்றினை சொல்லுகிறது. இப்படின்னா நிறைய இருக்கு. குறளை பாருங்கள். கொடியார் கொடுமையில் தாம் கூடிய இந்நாள் நெடிய கழியும் இரா. இந்த இந்நாள் என்று சொன்னவள் நெடிய கழியும் இரா என்பதனால இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் நான் துன்பத்திலேயே துன்பக் கடலிலேயே மிதந்து கொண்டிருக்கிறேன் என்பதாக அதனுடைய கருத்து. உள்வழி என்பதற்கு தலைவன் உள்வழி என்பது அங்கே எழுவாயாக நிற்கிறது. அங்கே எழுவாய் இல்ல, அந்த 7 சீர்களுக்குள் எல்லாம் அடக்க வேண்டும் என்பதனால் கொடியார் கொடுமையில் தாம் கூடிய இந்நாள் நெடிய கழியும் இரா. இங்கே உள்ளேம். ஆமா, அடுத்து 10வது பாடல். உள்ளம் போன்று உள்வழி செல்கிற்பின் வெள்ள நீர் நீந்தல மண் என் கண். இங்கே உள்வழி என்று சொல்வது, உள்வழியாவது இங்கே தலைவன் என்று போட வேண்டும். தலைவன் என்று போட்டால் 8 சீர் வந்துவிடும். அதனால தலைவன் என்பதை நாம் தான் அங்கே கொண்டு கூட்டி பார்த்து கொள்ள வேண்டும். தலைவன் என்பது மறைந்து நிற்கிறது. தோழியை குறிக்கும் சொல்லும் கூட இல்லைங்க. ஆனால் அவளை நோக்கி பேசுவதாக குரல் அமைந்திருக்கிறது. உள்ளம் போன்று உள்வழி செல்கிற்பின். இந்த உள்ளம் எப்படி உள்ளே இருக்குதோ அது போல அதுக்குள்ள தலைவன் உள்வழி உள்ளே இருக்கிறான். அவன் செல்கிற்பின் வெள்ள நீர் நீந்தல மண்ணோ என் கண். மண்ணோ என்பது 2 இடைச்சொல். மண் என்பது 2 சுழியின் போட்டிருக்கு பாருங்க, ரன்னகரம், அது இடைச்சொல். ஓ என்பதும் இடைச்சொல். 2 இடைச்சொல்ல ஒரே இடைச்சொல்லாக ஒருங்கிணைத்து போட்டிருக்கிறார். இப்ப நீந்தல என் கண், நீந்தல மண்ணோ என் கண் என்று வருகிறது. உள்ளம் போன்று உள்வழி செல்கிற்பின் வெள்ள நீர் நீந்தல. அப்படியே அந்த கண்கள் குளமா நிக்குது, அதான் நீந்தல கண் என்று போடுகிறார். என் மனத்தை போல் காதலர் இருக்கும் இடத்திற்கு சென்று விடும் நிலை என் கண்களுக்கு இருக்குமானால் வெள்ளமாக பெருகும் நீரில் இவை நீந்த வேண்டியதில்லை என்று சொல்லுகிறார். கலித்தொகையிலேயே இந்த கருத்தை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார். தாங்கரும் காமத்தை தனந்து நீ புறமாற தூங்கு நீர் எமிழ்தரை துணையாகி ஒலிக்குமே உரையோடு வைகிய போது போல் ஒய்யென நிறையானாது இழிதரும் நீர் நீந்து கண்ணாக்கு என்று அந்த பாடல் வருகிறது. மனம் என்பது உள்ளம் உணர்வு மயமானது. உடல் ஒரே இடத்தில் அமர்ந்திருக்க வேண்டிய இடத்திற்கு சென்று வரக்கூடிய வல்லமை படைத்தது மனம். அவ்வளவும் தொலைவும் மனத்தினால் சென்று காணும் தலைவி நேரில் சென்று காண இயலாததால் அழுது புலம்புகின்றாள். நினைச்ச உடனே போயிட முடியாதுல்ல அந்த இடத்துக்கு, அவன் இருக்கிற தொலைவு தூரத்துக்கு. அதனால புலம்புகிறார். ஆனால் மனமானது சென்று சென்று வருகிறது. உள்ளம் போல உற்றூரி உதவும் புள்ளியல் களிமா என்று தொல்காப்பியம் பொருளதிகாரம் 192வது நூற்பா இதனுடைய கருத்தை வலியுறுத்துகிறது. அதனுடைய கருத்தைத்தான் திருவள்ளுவர் இங்கே வலியுறுத்துகிறார்.
மீண்டும் 10ஆம் குறளை பாருங்கள். உள்ளம் போன்று உள்வழி செல்கிற்பின் வெள்ள நீர் நீந்தல மன்னோ என் கண். இந்த 10 குறள்களின் பிழிவாக பிரிவு துன்பம் பெரும் கடலாகும் என்று கொள்க. பிரிவு துன்பம் பெரும் கடலாகும்.